கிரெடிட் கார்டை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போன முறை போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆள் மெசேஜ் பண்ணார். ப்ரோ இதெல்லாம் இருக்கட்டும், எப்படி முதல் காசை வந்து சேவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கன்ட்டு. இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியை சொல்ல போகிறேன். அது எல்லாருக்குமே பொருந்தாது, சில பேருக்கு தான் பொருந்தும், சில பேருக்கு தான் யூஸ் ஆகிருக்கும். இது வந்து யாருக்கு ஹெல்ப் ஆகும்டா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கண்டா யூகேல, இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காண்டி நீங்கள் வந்து மணியை சேவ் பண்ண போகிறீங்கண்டாண்டா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து ஒரு சேவிங் அக்கவுண்ட். இந்த சேவிங் அக்கவுண்ட் வந்து நார்மல் பேங்க் வந்து செய்யாது. இந்த சேவிங் அக்கவுண்ட் பேர் வந்து லைஃப் டைம் ஐசா. இந்த அக்கவுண்ட் வந்து நார்மல் பேங்க் வந்து செய்யாததால் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட தான் போகணும். ஸோ சில தேர்ட் பார்ட்டிஸ் வந்து இந்த சேவிங் அக்கவுண்ட் செய்கிறவங்க, அது என்னென்ன தேர்ட் பார்ட்டி பேங்க்ஸ் எனக்கு தெரியணுமெண்டா பேங்க்ன்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன். அப்படி என்ன இந்த பேங்க்கில் ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து 25%. அதாவது நீங்கள் ரூ. 100 போட்டிங்கன்னா இயர் எண்டில் உங்களுக்கு ரூ. 125 இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு டேக்ஸ் இயருக்கு நீங்கள் 4000 தான் மேக்ஸிமம் போடலும், அதாவது £4000. ஸோ உங்களுக்கு £4000 நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டேக்ஸ் இயர் முடிவில் உங்களுக்கு £5000 இருக்கும். முதலே சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமே இது யூஸ் ஆகாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கண்டா, நீங்கள் வந்து 60க்கு பேர்ந்து உங்களோட பென்ஷனை வந்து எடுக்க போகிறீங்கடா, அதுண்டா மட்டும்தான் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த சேவிங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, இல்லாட்டிக்கு நீங்கள் இந்த காசை வந்து வீடுக்கு எடுக்காமல், வீடு வாங்குறதுக்கு எடுக்காமல் வேறு தேவைக்கு எடுக்க போகிறீங்கண்டா, அவங்க வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் 4000 போட்டிங்கண்டா உங்களோட கைக்கு வரப்போகிறது ரூ. 3750 தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடு வாங்குறதுக்கு பிளான் இருக்குது, நீங்கள் இப்போ 50 ஏஜ் 40 to 50ல் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களோட 60க்கு பேர்ந்து பென்ஷன் எடுக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணுறீங்க, அப்படியானவங்க வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் காசு வந்து போடலாம். இதெல்லாம் அங்கே ப்ரோ இவங்க ரூல்ஸ் மாற்றுறத பார்த்துட்டு முடிவெடுப்போம் என்று நினைக்கிறவங்க இந்த எமோஜியை கொமெண்டில் போட்டு போங்க.